ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுற மதர்ஸா நீங்கள்? அதாவது நீங்கள் உங்கள் நியூபார்ன் பேபிஸ்க்கோ இல்லை 1 வயசு 2 வயசு 3 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டயப்பர்ஸ் வேணாலும், எந்த பிராண்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ரசனை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு பெட்டரா தெரியுதோ, நீங்கள் அதைத்தான் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பேம்பர்ஸ். பேம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு 2, 3 டைம்ஸ் யூரின் போன உடனேயே என்னோடய பேபிக்கு வாங்கினதில் அந்த க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, பேம்பர்ஸ் சம்திங், ஆனால் பேம்பர்ஸ் பிராண்டு தான், அதான் வாங்கினோம். அது யூஸ் பண்ணப்போ ஒரு 3 டைம்ஸ் யூரின் போன உடனேயே லைட்டாக போனால் கூட அந்த பஞ்சு உள்ளே இருக்கிற காட்டன், அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த 3 டைம்ஸ் கூட அது தாங்க மாட்டேங்குது. டக்குன்னு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ப்ரைவேட் ஏரியா ஃபுல்லாக இதாகிடுது. நாங்கள் அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாங்கள் இந்த ஹிமாலயா டைப்பர்ஸ் வாங்கினோம், பேபி பேண்ட்ஸ். இது எங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்குது. இது நம்ம இப்போ ஒரு லாங் டிரைவ் போகிறோன்னா ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் இருந்தால் கூட இது நமக்கு நல்ல ஒரு லாங் யூஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நல்லா அப்சர்வ் பண்ணும் யூரினை. அந்த மாதிரி ரொம்ப சோக்கானா கூட உள்ளே இருக்கிற காட்டன் பிரிகிறதோ இல்லை அந்த ஜெல்லி பிரிஞ்சு வரதோ அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்குது. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்தெந்த பிராண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேம்பர்ஸ் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது. இதில் ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, பேக். ஸோ நம்ம கரெக்டாக இது நல்லா ஓப்பன் பண்ணி ஜட்டி போடுற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேம்பர்ஸ் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி நம்ம குழந்தைங்கள கேர் பண்ணணும், அதுதான் மெயின். எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு டைப்பர்ஸ் போடுறோம், வைக்கிறோம். முன்னாடி காலத்துலலாம் அப்படி இல்லை. ஒட்டு துணின்னு சொல்லிட்டு வேட்டி துணியை கிழிச்சு கோமணம் மாதிரி கட்டி விடுவாங்க குழந்தைங்களுக்கு. நானும் என்னோடய பையனுக்கு 3 மாதம் வரைக்கும் நான் துணி கிளாத் மட்டும்தான் யூஸ் பண்ணேன், அந்த வேட்டி கிளாத்து. 3 மாதத்துக்கு மேலே தான் நான் டைப்பர் போட யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன கேர் பண்ணணும்னா, கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் டயப்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதில் யூரின் போயிருந்தாலும் சரி, போகாட்டாலும் சரி, 4 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் போட்டு விடாதீங்க. அப்படி போட்டு விட்டிங்கன்னா அந்த டயப்பர் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகும். இல்லை 4 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். எங்கேயாவது லாங் ட்ரைவ் போனால் கூட மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் தான். உங்களால் சேஞ்ச் பண்ண முடியலை, நீங்கள் எடுத்துகிட்டு போகலை, உங்களுக்கு அங்கே வாங்கவே முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 6 ஹவர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பேம்பர்ஸை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். வீட்டில் இருக்கும்போது 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. எப்போ பேம்பர்ஸை நீங்கள் கலட்டினாலும் ஒவ்வொரு தடவையும் அவங்களோட அந்த யூரின் பாட்டை நீங்கள் கண்டிப்பாக தண்ணியில் வாஷ் பண்ணி தான் ஆகணும். வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட பேம்பர்ஸ் திருப்பி நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 2வது பாயிண்ட் அதுதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்றணும். 2வது பாயிண்ட் நீங்கள் எப்போ மாற்றினாலும் ப்ரைவேட் ஏரியாவை கண்டிப்பாக கழுவி விடணும் தண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு. அப்போ தான் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். அப்புறமா 3வது நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு வேளை குழந்தைங்களுக்கு டயப்பர் யூஸ் பண்ணி ரேஷஸ் மாதிரி, அதாவது இந்த சூட்டுக்கு வரும்பாங்க பார்த்தீங்களா, பொரியாக ஒரு மாதிரி, இல்லை சிவப்பாக ரேஷஸ் மாதிரி புண்ணு மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, ரேஷ் க்ரீம்னு சொல்லிட்டு மெடிக்கலில் ஒரு க்ரீம் விற்பாங்க. நீங்கள் அதை வாங்கி நீங்கள் 2 டைம் அப்ளை பண்ணால் போதும். இல்லை லைட்டாக மைல்டாக இருக்குது, இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்குது, சொரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தேங்காய் எண்ணெயை நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு கழுவி விட்டு ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக ஜட்டி எதுவும் போடாமல் தேங்காய் எண்ணெயை டெய்லி ஒரு 2 டைம்ஸ் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன், அந்த ரேஷஸ் எல்லாம் சரியாயிரும். ஒரு வேளை பிள்ளைங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்படின்னா அவங்களுக்கு காட்டுற அறிகுறி என்னென்னா, யூரின் அடக்கி வச்சுட்டு அர்ஜெண்ட்டாக வரும்போது படக்குன்னு போயிடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அறிகுறி. குழந்தைங்கள யூரின் வந்தாலும் அதை அடக்கி வச்சுட்டு கரெக்டாக அந்த வெளியே வர டைமில் ஒரு வேளை ஜட்டிலே போயிடலாம். அந்த மாதிரி அது அர்ஜுன்னு சொல்லுவாங்க, யூரின் அர்ஜுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம். 2வது ஃபீவர் ஹை ஃபீவர். நீங்கள் நினச்சி பார்க்காத நேரத்தில் ஒரு ஹை ஃபீவர் வரும். சளி இருக்காது, எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது, ஆனால் ஹை ஃபீவர் அடிக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டு போயே ஆகணும்.
நான் கூட என் பையனுக்கு லாஸ்ட் வீக் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். யூரின் இன்ஃபெக்ஷன் தான் இருந்துச்சு. இல்லை இப்போ நமக்கு வந்து டயப்பரே வேண்டாம்ப்பா, நாங்கள் வந்து கிளாத் டயப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இருக்குல்ல நம்ம டயப்பர் மாதிரியோ இல்லாட்டி கிளாத்து இந்த 2 சைடு நாட்டு கட்டுற மாதிரி கோமணம் கட்டுற மாதிரி கூட வரும். அதை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாஃப்ட் பஞ்சோட உங்களுக்கு வந்து கிளாத் டயப்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுனா நீங்கள் வந்து ரீயூசபிள் வாஷ் பண்ணி காய வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பெட்டர். இது வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ இதில் பார்த்தீங்கன்னா பேபி டைப்பர்ஸ்னு அடிச்சிங்கன்னா, அதாவது குழந்தைங்களுக்கு நியூபார்ன் பேபிஸ்க்கெல்லாம் சின்ன சின்ன கோமல துணி மாதிரி விற்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என் குழந்தைக்கு கூட அது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் வெளியே எங்கேயும் இருந்தீங்க அப்படின்னா டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூ. 50 55 இந்த மாதிரி அந்த கிளாத் டைப்பர்ஸ் வந்து விற்பாங்க. அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அஜியோ இந்த மாதிரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா, இல்லை சூப்பர் பாட்டம்ஸ் இந்த மாதிரி பிராண்டட் கிளாத் டைப்பர்ஸ் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டயப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் கரெக்டாக கேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம பேபிஸும் ஃப்ரீயாக இருப்பாங்க, நமக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கான வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.